வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதலடை பருவத் தேர்வு ஜூலை 2025 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 12th பயாலஜி பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து 50 மார்க் பேட்டர்ன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பயோ பாட்னி வந்து 25 மார்க், பயோசாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் வந்து எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 5 வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா எல்லாம் மேட்ச் ரேஞ்சாக வந்து கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் கீழே வந்து நமக்கு 2 மார்க் கொஷின். நுண்வித்தின் படமறிந்து பாகம் குறி. ஸ்டோமியம் என்றால் என்ன? இணைப்பு என்றால் என்ன? பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா பண்புகளின் பாரம்பரிய மெண்டலின் பாரம்பரிய பண்பு பின்பற்றுவதில்லை ஏன்? பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? ஸோ அடுத்து ஏதேனும் 3 வினாக்களுக்கு இடையிலே பிரித்தெடுக்கப்பட்ட பிரயோபில்லை இலை புதிய இலைனை எவ்வாறு தோற்றுவிக்கிறது? மென்டல் ஏன் பரிமாற்ற கலப்பு செல்கள் எடுத்துக்காட்டு தருக. பிணைப்பு குறுக்கேற்றத்தின் இடையிலான வேறுபாடுகள். டப்பிட்டத்தின் ஏதேனும் 3 பணிகளை பட்டியலிட. மெண்டலுடைய பெருக்க சோதனை வெற்றிக்கான காரணங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வினாவிற்கு விடையிலி. குறுக்கேற்ற செயல்முறையினை விளக்குக. கருவூன் திசு என்றால் என்ன? அதன் வகைகள். ஸோ எண்டோஸ்பர்ம் தான் கருவூன் திசு. இது வந்து பயோ பாட்னி. கீழே வந்து பயோசாலஜி இருக்குது. 1 மார்க் வந்து புக் பேக் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஃபேட்டிசைடு ஃபேட்டிசைடு கேட்டிருக்காங்க. சிசுகுலையிலிருந்து கருக்குலையினை வேறுபடுத்துக. மனித விந்து செல்லின் படமறிந்த பாகம் குறி. அண்டம் விடுபடுதல் என்றால் என்ன? மாதவிடாய் சுழற்சி எந்த நாளில் நடைபெறுகிறது? அதே மாதிரி இளம் உயிரி கண் இனப்பெருக்கம் என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட் வந்து இணையா ஒய் குரோமோசோம் பகுதியின் 2 பகுதிகள் யாவை? பால் நிர்ணய பகுதி ஒயில் எந்த இடத்தில் நடைபெறும்? நெக்ஸ்ட் வந்து இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செமினல் பிளாஸ்மா என்றால் என்ன? தன் பயன்கள். இளம் உயிரியனை எவ்வாறு இனப்பெருக்க உயிரிலிருந்து வேறுபட்டுள்ளது? விதைப்பையானது வெப்ப நெறிப்படுத்தி பை என்று ஏன் அழைக்கப்படுகிறது? அடுத்து பார்த்தோன்னா கிராந்தி நோயினை ஏற்படுத்தும் நோய் காரணியின் பெயர்களை எழுதுக. நோயின் 3ஆம் நிலையில் ஏற்படும் அறிகுறிகளை எழுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும். 1x5 இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நல பாதுகாப்பு திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விவரி. மனித கருவை சூழ்ந்து இருக்கும் கரு படலங்களின் பெயர்கள். அவை எவ்வாறு கருவினை பாதுகாக்கிறது? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.